வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனோகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் குரூப் 4 எக்ஸாமு அதோட மேக்ஸு சைக்காலஜி இருக்கு இல்லைங்களா, அந்த பார்ட்டை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலான்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வந்து கடைசியாக 2 வீடியோ போட்டிருப்போம் சரிங்களா, எக்ஸாமுக்கு முன்னாடி 2 வீடியோ போட்டிருப்போம். அந்த 2 வீடியோ பார்த்துருந்தீங்கன்னாவே மேக்ஸிமம் வந்து கொஸ்டின் வந்து கரெக்டாக போட்டிருக்கலாம். இப்போ வாங்க எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். குரூப் 4 கொஸ்டின் பேப்பரில் பார்ட் பியில் ஜென்ரல் ஸ்டடீஸ்னு இருக்கு இல்லைங்களா, அதில் தான் இருக்கும் மேக்ஸ்லாம். பார்ட் ஏல வந்து தமிழ் இருக்கும். முதல் கேள்வி, ஒருவர் ரூபாய் 12,000 5% கூட்டு வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்துகிறார். நிரந்தர வைப்பு முதிர்வு தொகையாக அவர் எவ்வளவு பெறுவார்? இது வந்து நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோக்கு முன்னாடி வீடியோ சரிங்களா, எக்ஸாமுக்கு லாஸ்ட்டாக போட்டீங்களா, அதுக்கு முன்னாடி வீடியோ வந்து இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு போட்டிருப்போம். முதல்ல நம்மளோட கான்செப்ட் எல்லாமே வந்து 1% கண்டுபிடிக்கிறது தான் நம்ம கான்செப்டே சரிங்களா. ஒரு இதுவாக இருந்துச்சுன்னா அது வந்து 1 மடங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறது, பர்சன்டேஜில் வந்துச்சுன்னா 1% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட கான்செப்ட். அதுலேருந்து நம்ம ஈஸியாக போயிடலாம். முதல்ல 12,000 இருக்கு இல்லைங்களா, 12,000க்கு 5% கூட்டு வட்டி 2 ஆண்டு சரிங்களா. 5% கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்து கடைசியிலேருந்து 1 புள்ளி தள்ளி வச்சுன்னா நம்மளுக்கு வந்து 10% சொன்னோம். மொத்தமாக வந்து 100%, கடைசியிலேருந்து 1 புள்ளி தள்ளி வச்சா 10% மதிப்பு சொன்னோம் சரிங்களா. இந்த 10% மதிப்பு வந்து 1200. இந்த 10%ல் பாதி தான் 5%, நம்மளை கேட்டுக்கிறதும் 5% தான். இதில் பாதி 600 அப்படி போட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா இன்னொரு புள்ளி தள்ளி வச்சிங்கன்னா 1% மதிப்புன்னு சொல்லியிருப்பேன். அப்போது 120 தான் வந்து 1% மதிப்பு. நம்மளுக்கு தேவை 5% மதிப்பு. அப்போ 5ஆல் பெருக்குனிங்கன்னா 600ன்னு வரும். உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி போட்டுக்குங்க. இப்போது 5% மதிப்பு வந்து 600 கண்டுபிடிச்சிட்டோம். ஆல்ரெடி வந்து 12,000 இருக்குது. இதே வந்து தனி வட்டின்னு கேட்டாங்கன்னா இந்த 600 தான் வந்து ரிப்பீட் ஆகும். அது வந்து எத்தனை வருஷத்துக்கு வேணுமோ அதனால் பெருக்குனிங்கன்னா வர பதில் தான் வந்து கிடைச்ச வட்டி சரிங்களா. இதே வந்து கூட்டு வட்டின்றதுனால ஆல்ரெடி 12,000 இருக்கு இல்லைங்களா, அது கூட இந்த 600 சேர்த்துக்கணும். 12,600 ஆகிடுங்களா. இப்போது அடுத்த வருஷம் இது வந்து ஒரு வருஷம் முடிவில் இருக்கிற தொகை. அடுத்த வருஷம் அதே 5%. நம்ம என்ன சொன்னோம், லாஸ்ட்லேருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி வச்சிங்கன்னா 10% சரிங்களா. அப்போது 1260. 1260ல் பாதி தான் வந்து 5%ங்களா. அப்போது 630 தான் வந்து அந்த 5%க்கான மதிப்பு சரிங்களா. இப்போது இந்த 12,600 கூட 630 கூட்டிக்கிட்டிங்கன்னா 0 3 2 இங்கே 1 3 1 13,230 வருது இல்லைங்களா. இதுதான் வந்து 2 ஆண்டு முடிவில் அவருக்கு கிடைக்கிற தொகை சரிங்களா கூட்டு வட்டியில். இதே தனி வட்டின்னு பார்த்தீங்கன்னா 600 + 600 13,200. இதை பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க சரிங்களா. நம்ம தனி வட்டி போட்டோன்னா ஈஸியாக தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால் அந்த கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி போகலாம். அடுத்து ஏ வந்து 1, பி வந்து 2. இது வந்து நம்பர் ஏலேருந்து Z வரைக்கும் நம்பர் கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் ஆஃப் HCF இஸ் நாட் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இது வந்து HCFனே படிச்சுட்டு இருப்போம் அவசரத்தில். ஆனால் இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள், சென்டராக வந்து கம்மா கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை நோட் பண்ணணும். ஏன்னா HCF இது 3 நம்பருக்கான எல்சிஎம் எவ்வளோன்னு கேட்குறாங்க சரிங்களா. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஏக்கு 1 பிக்கு 2 அப்படிமாரி போட்டிங்கன்னா ஹெச்சுக்கு வந்து ஒரு வேல்யூ வருமா, சிக்கு ஒரு வேல்யூ வருமா, எஃப்க்கு ஒரு வேல்யூ வருமா. இப்போது ஹெச்சுக்கு வந்து 8ன்னு வரும் சரிங்களா. அந்த நம்பர் போட்டு பார்த்தீங்கன்னா வரும். சி வந்து 3வது லெட்ரு, எஃப் வந்து 6வது லெட்ரு சரிங்களா. இது வந்து ஒன்றும் இல்லை, ஏ வந்து முதல் லெட்ரு, பி 2வது லெட்ரு, சி 3வது லெட்ரு, இந்தமாரி நம்பரிங் போட்டிருக்காங்க அவ்வளோதான். இப்போது எல்சிஎம் கேட்டிருக்காங்க. இப்போ HCFோட எல்சிஎம் கேட்டிருக்காங்க. இதோட எல்சிஎம் வந்து 8 3 6. இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 2ஆம் வாய்ப்பாடில் 4 முறை 3 முறை, இது 3 முறை, திருப்ப 3ஆம் வாய்ப்பாடில் 4 முறை 1 முறை 1 முறை. இப்போது நாமும் 12 12 2 24ன்றது தான் வந்து இந்த கேள்விக்கான எல்சிஎம். இந்த கேள்விக்கான எல்சிஎம் வந்து 24ங்களா. இங்கே எக்ஸோட மதிப்பும் 24 அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்போது ஆன்சர் வந்து ஏன்னு டிக் பண்ணுறோம் சரிங்களா. ஆனால் கொஸ்டினை நல்லா படித்து பார்த்தீங்கன்னா எதற்கு சமம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க, நாட் ஈக்குவல் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்படின்னா இந்த எக்ஸு வராது. ஈக்குவல் டு 24 தானே வருது, இது வராது சரிங்களா. இதே மாதிரி ஈயும் எஸ்ஸையும் சேர்த்தினா 24ன்னு வரும் சரிங்களா. அப்போது பியும் கிடையாது. ACH இதை வந்து 3 பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு 24ன்னு வரும் சரிங்களா. இப்போது இதுவும் வராது. இப்போ ACHஐ கூட்டினீங்கன்னா 12ன்னு வரும் சரிங்களா. அப்போது இதுதான் வந்து 24ன்னு வராத ஒரே எண் சரிங்களா. அப்போது இந்த சி தான் வந்து இதுக்கான ஆப்ஷன் சரிங்களா. கொஷின் நல்லா படிங்க. இங்கே நாட் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க, அதான் வந்து பெரிய மிஸ்டேக்காக நம்மளுக்கு அமையும். அடுத்து இந்த மாதிரி ரூட் போட்டு டாட் கொடுத்தாங்கனாவே கண்ணை மூடின்னு இருக்கிற நம்பர் அப்படியே போடுங்கன்னு சொன்னோம் சரிங்களா. இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருப்போம். அதாவது இந்த மாடலில் வந்தால் எப்படியெல்லாம் வந்து ஆன்சர் பண்ணலான்றத வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்க்காதவங்க பார்த்துங்க.
அடுத்த கேள்வி உறவுமுறை கணக்கு. ரமீலா கூறுகையில், எனது மாமனாரான ராமநாதனின் ஒரே மகனான ராமன் ராகவின் தந்தை, ரமணி ராகவியின் சகோதரி என்றால் ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவு? சரிங்களா? இந்தமாரி உறவு முறை கேட்டாங்கன்னாவே 3 ஜென்ரேஷனாக பிரிச்சுங்க. சரிங்களா? இது வந்து கரண்ட் ஜென்ரேஷன், இது வந்து கீழே வர ஜென்ரேஷனு, இது மேலே இருக்கிற ஜென்ரேஷன். இப்போது ரமீலா கூறுகையில் இவங்க வந்து சொல்கிறாங்களா, இவங்க சொல்லும்போது ஒரு மைண்ட் மேப்பாக போட்டுங்க. மைண்ட் மேப்பாக போடுறப்ப என்ன பண்ணணும்னா, பாய் கேர்ள் 2 பேர் வராங்க இல்லைங்களா, ஆண் பெண் 2 பேர் வராங்க இல்லைங்களா, ஆணுக்கு வந்து வட்டம் போட்டுங்க, பெண்ணுக்கு வந்து பாக்ஸ் போட்டுங்க. அப்படி இல்லைன்னா ஆணுக்கு பாக்ஸ் போட்டுங்க, பெண்ணுக்கு வட்டம் போட்டுங்க. உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி போட்டுங்க. அப்படி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து ரமீலாவுங்களா, ரமீலா வந்து நான் பாக்ஸ் போட்டுக்கிறேன். எனது மாமனாரான ராமநாதனின், அப்போது அவங்களுக்கு மாமனார்னா இவருக்கு வந்து ஹஸ்பண்ட் ஒருத்தர் இருப்பாங்க இல்லைங்களா, மாமனார்ன்றது யாருன்னா அவங்க ஹஸ்பண்டோட அப்பாவுக்கு சர்க்கிள் போட்டுக்கிறேன். சரிங்களா? இதுதான் வந்து ராமநாதன். சரிங்களா? இது ஒரே மகனான ராமன். சரிங்களா? ராமன், இவர் ராமன் வந்துட்டாருங்களா. ராகவியின் தந்தை, ராகவியின் தந்தைனா இவர் வந்து ராகவியின் தந்தைனா அவங்க பொண்ணு ஒருத்தர் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து பாக்ஸ் போட்டேன். இது வந்து ராகவி. சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரமணி என்பவர் ராகவியின் சகோதரி, இவங்களோட சகோதரினா அவங்க ஜென்ரேஷனில் வருவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் பாக்ஸ். சரிங்களா? அவங்க வந்து ரமணி. சரிங்களா? இப்போது சகோதரினா இவங்க அக்கா தங்கச்சினா இவங்க அப்பா இவர், அவங்க அப்பா இவரா, அப்போது இவங்களோட தாத்தா தான் வருவாங்க. சரிங்களா? அப்போது இவங்களுக்கு வந்து அவருக்கு வந்து ரமணி வந்து பேத்தி வருவாங்க. சரிங்களா? இதுதான் வந்து இந்த கேள்விக்கான பதில்.